ராய் அல்கானம் விசான் இருக்கு. ராய் அல்கானம் விசான். சரி, அது என்ன விசா? ஆடு மேய்க்கிற விசா. ஆடு மேய்க்கிறது. அது பேரு ஆனா 18 விசா தான். நம்பர் 18. கீழே உள்ளவங்க விசிட்ல கொண்டு வந்துக்கலாம். அவங்க பிள்ளைய மனைவி மக்களை விசிட்ல கொண்டு ஒரு 3 மாசத்துக்கு விசிட்ல கொண்டு வரலாம். சரி சரி சரி. இது வந்து ஆர்டிகல் 22ல இது அடங்கும். 22ல. ஆமா ஆமா. இந்த விசா என்ன விசான்னு தெரியாமையே இங்க குவைத்துக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? இப்போ அங்க ஏஜென்ட் ஒரு விசா சொல்லிடுறான், இந்த மாதிரி வேலைன்னு சொல்லிடுறான். ஆனா இங்க வந்தா வேற ஒரு வேலையை கொடுத்துடுறாங்க. நிறைய பேர் சம்பளம் கொடுக்கல, சாப்பாடு சரியில்லை, வேலை அதிகம். எத்தனை மணி நேரம் வேலை இருக்கும்? காலைல 6 மணிக்கு போனா நைட்டு 2 மணி வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஊர்லயும் சரி, இந்தியாவும் சரி, ஸ்ரீலங்காவும் சரி, மருத்துவ உதவி, படிப்பு உதவி, மருத்துவ உதவி அது மாதிரி நாங்க பண்ணி தரோம். எங்க நிர்வாகத்துல சேலரி போட்டு வெளியே யார்ட்டும் வசூல் பண்ண மாட்டோம். ஏஜென்ட் கேட்டா வந்து ஏஜென்ட் நிறைய பேர் வந்து 18 தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஊர்ல இருக்க ஏஜென்ட்டுக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, தெரியாம ஏஜென்ட் கேட்க கூடாது. இந்த இடத்துல இருக்கணும். குவைத்துல அடிக்கிற வெயில் என்ன இது சொல்லி, ஏன்னா ரூம்லயே வந்து ஏசி போட்டு சில பேர்ல உட்கார ஏசி இருக்க முடியாது. ஏசி போட தான் உட்கார முடியும். அந்த நேரத்துல தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படும் போது அந்த வழி வேதனை நமக்கு தெரியும். தமிழ்நாடு அரசுல உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க நேர வருகை இருக்காங்க. சில அனைவரும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு உதவி இருந்தாலும் குவைத் தமிழ் ஓட்டுநர் சமயத்தை குரூப்ல இணைஞ்சுக்கோங்க. என்னோட நம்பரை கான்டாக்ட் நம்பர் சொல்றோம். அதுல வந்து உங்களுக்கு எதா இருந்தாலும் எனக்கு தெரியப்படுது. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பதில் சொல்லுங்க வலையொலிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று பதில் சொல்லுங்க வலையொலிக்கின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையத்தின் தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் சையது இமாம் ஜாபர் அவர்கள் தான் இன்று நம்ம நேர்காணல் காண இருக்கிறோம். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? நல்ல நல்ல சிறப்பு. இப்ப நீங்க உங்களை பத்தி நம்மளுடைய மக்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் குவைத் தமிழ் ஓட்டுநர் சமயத்தோட தலைவர் சையத் இமாம் ஜாஃபர். நீங்க எந்த ஊரு, இங்க எப்ப வந்தீங்க? ஊர் வந்து சொந்த ஊர் திருச்சி பக்கத்துல உள்ள லால்குடி. குவைத்துக்கு வந்து 2009ல குவைத்துக்கு வந்தேன். நான் 2009ல வந்தீங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மூலம் நிறைய சேவைகள் செய்றீங்க, அது இருக்கு. ஆனா இப்ப இந்த 2026 காலகட்டங்களோட கூட நிறைய பேரு இந்த விசா என்ன விசான்னு தெரியாமையே இங்க குவைத்துக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? இப்போ அங்க ஏஜென்ட் ஒரு விசா சொல்லிடுறான், இந்த மாதிரி வேலைன்னு சொல்லிடுறான். ஆனா இங்க வந்தா வேற ஒரு வேலையை கொடுத்துடுறாங்க. நம்ம விசாவும் அங்க செக் பண்றது இல்ல. இங்க என்ன மாதிரி எத்தனை விசா வகைகள் இருக்கு? விசா வகைகள் வந்து 9 வகையான விசா இருக்கு. 9 வகை. 9 விசா. அது நம்பர் ஒவ்வொருக்கும் ஒரு விசாவுக்கும் நம்பர் இருக்கு. ஒவ்வொரு நம்பருக்கும் விசா தனித்தனியா என்னென்ன வேலைக்கு என்னென்ன நம்பர், இந்த வேலைக்கு இந்த நம்பர் விசா இருக்கு. எத்தனை அந்த வகைகள் சொல்லுங்களேன். விசா நம்பர் 17 எடுத்துக்கோங்க. 17 விசா நம்பரு 17 வந்து இப்ப மினிஸ்டர், நர்ஸ், சிவியர், டாக்டர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. மினிஸ்டர்ல உள்ளவங்க அந்த அவங்களுக்கு வந்து விசா நம்பர் 17 போடும். சரியா? அதாவது வந்து மினிஸ்டர்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் வந்து 17ஆம் நம்பர் விசா. ஆமா ஆமா. அடுத்து 18ஆம் நம்பர் விசாவா? 18 நம்பர் விசா இருக்கு. 18 நம்பர் விசால வந்து 5 சம்பந்தம் உள்ளது இருக்கு. 18ல 5 பேர், 5 ஒர்க்கர். அதாவது வந்து 18ஆம் நம்பர் விசாலே வந்து 5 வேலை, 6 இது இருக்கு. 6 வேலைக்கு பொருந்துமா? 6 வேலைக்கு போறோம்னா அந்த 6 விசா இருக்கு. அதுல 18ல வந்து 6 விசா இருக்கு. அது என்னென்ன விசான்னு சொன்னா, இப்போ வந்து 18 ஆர்டிகல் 18ங்கிறது வந்து சூன் விசான்னு சொல்லுவாங்க. இங்க வெளியே வேலை பாக்குறது. அந்த வெளியே வேலை பாக்குறது வந்து அகலி விசாங்கிறது எந்த கம்பெனி வேணாலும் மாறிக்கலாம். அதாவது வந்து அகிலி விசா. அகிலி வந்தா எந்த கம்பெனி வேணாலும் மாறிக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டு நீங்க ஒரு கம்பெனி வந்திருக்கீங்க, உங்க கம்பெனி அகலி விசால போறதுன்னு சொன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க வேலை பாக்குறீங்க. 3 வருஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்து வேற கம்பெனிக்கு அகலிக்கு மாறிக்கலாம். சரிங்களா? அதுல வந்து மசுவா சகீர், அது 18 நம்பர் தான் வரும். அது 18 தான். அது 18 வரும். அது என்ன விசா வரும்? பண்ண விசா இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆடு ஆடுங்கிறது வேற, பண்ண இந்த செடி விவசாய விசா. அந்த விசா வந்து நீங்க கம்பெனிக்கு மாறாது, அகலிக்கு மாறாது. மசுரா, அது வந்து விசா பேர் வந்து மசுரா சகீர்னு சொல்லுவாங்க. மசுவா சகீர். அப்புறம் ராய் அல்கானம் விசான் இருக்கு. ராய் அல்கானம் விசான். சரி, அது என்ன விசானா? ஆடு மேய்க்கிற விசா.
ஆடு மேய்க்கிறதுக்கு. அது பேரு. ஆனா 18 விசா தான், நம்பர் 18. அதுல வந்து நீங்க வந்து கம்பெனில மாற முடியாது. சரியா? அதுக்கப்புறம் முபாரக் கபீர் விசான்னு இருக்கு. முபாரக் கபீர் விசா. இது வந்து சுமால் ஃபேக்டரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆமா. சுமால் ஃபேக்டரிக்குள்ள விசா. இப்ப மசூரா சகீர் முபாரக் கபீர்லாம் இங்க வந்து கானூன் போடுவாங்க குவைத்ல. இப்ப இல்ல, இடையில இப்ப லாஸ்ட் டைம் கூட கானூன் போட்டிருந்தாங்க. ஜூன் 30 வரைக்கும் போட்டிருந்தாங்க. முபாரக் கபீர் 2 வந்து அகலி விசாக்கு மாறிக்கலாம். ஜூன் 30 அது முடிஞ்சு போச்சு இந்த கானூன். இந்த மாதிரி கானூன் வரும்போது அகலிக்கு மாறிக்கலாம். அப்ப மாறிக்கலாம். ஆமா, கரெக்ட். மசூனா விசான்னு ஒண்ணு இருக்கு. மசூனா விசாங்கிறது தொழிற்சாலை விசா இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுக்கும் கானூன் போடும்போது அகலிக்கு மாறிக்கலாம். கானூன் போடாம மாற முடியாது. நாட்டு சட்டம் போடுவாங்க அது. அப்புறம் அரசு ஒப்பந்த விசான்னு சொல்லுவோம். அரசு ஒப்பந்த விசா, பிராஜெட் விசான்னு சொல்றது. பிராஜெட் இப்போ கேஓசில பிராஜெட் எடுத்திருப்பாங்க. ஆமா, கேஎன்பிசில பிராஜெட் எடுத்திருப்பாங்க. அந்த விசாக்கு பேர் வந்து பிராஜெட் விசா. அந்த பிராஜெட் விசா எப்படின்னு சொன்னா பிராஜெட் டு பிராஜெட் மாறும். ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் மாறும். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அகலி விசாக்கு மாத்திக்கலாம். அகலி ப்ராஜெக்ட் முடிஞ்சா ரன்னிங்ல இருக்கும்போது மாத்த முடியாது. இதுதான். இது 18ஆம் நம்பர் விசாவோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்தது 19ஆம் நம்பர் விசா இருக்கு. அடுத்து இந்த 18 விசா இத்தனை வகைகள் முடிஞ்சிருச்சு. ஆமா, 17 விசா 18 விசா. ஆமா. அடுத்து 19 இருக்கு. ஆர்டிகல் 19 என்ன விஷயம் சொன்னா தொழில் பார்ட்னர். இங்க சிட்டிசன் இருப்பாங்க. ஆமா, சிட்டிசனோட நம்ம ஒரு தொழில் இங்க பண்றோம். சரி. பிசினஸ்க்கு ஹோட்டல் நடத்துறோம். ஹோட்டல் ஒரு கம்பெனி ஏதோ பண்றதுக்கு பிசினஸ் 59-49% சொல்லி பிசினஸ் விசா இருக்கும். சரிங்களா? அது வந்து 19 விசா தொழில் பார்ட்னர். அது நமக்கு யாரும் அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க வாங்க மாட்டாங்க. அது தொழில் பார்ட்னர் விசா. அது யாருக்கு கிடைக்கும்? பெரிய ஆளுங்க, பெரிய ஜாம்பவன் வாங்க விசா. இது என்ன அப்படின்னு அது தொழில் பார்ட்னர். ஜாம்பவன்ல இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணா கூட அது தொழில் பார்ட்னர் அடங்கும். அதுக்கு பணம்ல அமௌண்ட் நிறைய 1 லட்சம் ரூபாய் அதுல டெபாசிட் பண்ணணும். சாதா கிடையாது. சில பணங்கள் இருக்கு. அந்த உயர்த்தணும் அந்த விசா. அது 19 ஆர்டிகல் 19. அடுத்து 20 நம்பர் இருக்கு. அடுத்து 20 டொமஸ்டிக் விசா. இதுல யார் யார் போறோம்னு சொன்னா ஹவுஸ் மேட் இருக்காங்கல்ல, பணிப்பெண்கள், டிரைவர்கள், ஹவுஸ் பாய், சமையல்காரர்கள் இப்படி இருக்காங்கல்ல, அதாவது வந்து அரபி வீட்டுல வேலை பாக்குறதுக்கு டொமஸ்டிக் விசா. ஆர்டிகல் 28 அந்த ஓட்டுநர்லாம் அதுல வரும். ஆமா, ஆர்டிகல் 28. அவங்க வந்து வெளியே வேலை பார்க்க முடியாது. ஒன்லி குவைத் வீட்டுல மட்டும். ஆமா, சட்டத்துக்கு உட்பட்டு வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். வீட்டுக்குள்ள வெளியே பிடிப்பட்டா நாட்டுக்கு தான் அனுப்பிச்சிடும். அவ்வளவுதான் அவங்களுக்கு போச்சு. சரிங்களா? அது வந்து 20 விசா. 22ஆம் நம்பர் விசா இருக்கு. 22 ஆர்டிகல் 22. இது என்ன விசான்னு சொன்னா குடும்ப விசா. சரி. இப்ப நான் என்னோட ஃபேமிலி எடுத்தோம்னா 800 கேடி சம்பளம் இருக்கணும். என் ஒய்ஃப் பிள்ளைங்களை வந்து நான் இங்க கொண்டு வந்துடலாம். 800 கேடி சம்பளம் இருக்கணும். அதுல குடும்ப விசா கொண்டு வரதுக்கு 800 கேடி கீழே உள்ளவங்க விசிட்ல கொண்டு வந்துக்கலாம். அவங்க பிள்ளைய மனைவி மக்களை விசிட்ல கொண்டு ஒரு 3 மாசத்துக்கு விசிட்ல கொண்டு வரலாம். சரி. இது வந்து ஆர்டிகல் 22ல இது அடங்கும். 22ல. ஆமா. சரி, சிறப்பு. 23ஆம் நம்பர் விசா வந்து மாணவர்கள் விசா, ஸ்டூடெண்ட் விசா, படிக்க வரவங்களுக்கு. ஆமா, ஸ்டூடெண்ட் விசா. 24ஆம் நம்பர் விசா ஒண்ணு இருக்கு. அது வந்து செல்ஃப் விசா. நம்மளோட சொந்த ஓன் விசா சொல்லுவோம் பாத்தீங்களா, செல்ஃப் விசா இருக்கான்னு தெரியல. அந்த நம்பர் 24 நம்பர் விசா ஓன் விசான்னு சொல்லுவோம். என்ன? சரி. சரிங்களா? 25ஆம் நம்பர் விசா இருக்கு. அது வந்து இப்ப வெளிநாட்டு இப்ப நம்ம இங்க இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்க சொத்து இருக்கு, நம்ம ப்ராப்பர்ட்டில இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து 25ஆம் நம்பர் விசா. நம்ம வந்து சொத்து வாங்கினா 25ஆம் நம்பர் விசா. அது மாதிரிலாம் நம்ம இந்தியர்களுக்கு கிடைக்குமா? யாரு ப்ராப்பர்ட்டி இங்க வாங்கினது இல்ல, துபாயில எல்லாம் வாங்கியிருக்காங்க. இங்க உள்ள காரணம் விசா உள்ள நம்பர் தான் நான் சொல்றேன். யாரும் வாங்கினது இல்ல, எல்லாம் வாங்கணும் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு அதை பத்தி தெரியல. சிறப்பு. இப்ப கேட்டீங்கன்னா சகோதரர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு விசா நம்பருக்கும் வெவ்வேறு வேலைகள் 17 இருந்து 25 வரைக்கும் 9 வகையான விசா இருக்கு. 9 வகையான விசா இருக்கு. ஆர்டிகல் 18ல இந்த விசாலாம் இருக்கு. நீங்க வந்து ஏஜென்ட் விசா காப்பி கொடுக்கும் போது நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ஏஜென்ட் கேட்டா வந்து ஏஜென்ட் நிறைய பேர் வந்து 18 தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஊர்ல இருக்க ஏஜென்ட்டுக்கு விவரம் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. பெரிய அமௌண்ட் வாங்க ஏஜென்ட் கேட்க கூடாது. இந்த மாதிரி எங்களை மாதிரி அமைப்பு வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புக்கு இந்த மாதிரி விசா வந்துருக்குங்க, இது என்ன விசான்னு கேட்டு சொன்னோம்னா நாங்க செக் பண்ணி இது என்ன விசாவோ நாங்க கட்டாயம் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நாங்க சேவை செய்ய தான் இங்க இருக்கோம். நாளைக்கு பணம் கொடுத்து ஏமாந்து வந்து இங்க இந்த விசால வந்துட்டோம் போயிட்டோம்னு சொல்லி மாட்டிக்க கூடாது இல்ல. அதனால வந்து இதுதான் நல்லது. விசா அனுப்பி வச்சிருங்க, அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த வேலை அப்படி சொல்லிடுவாங்க. அப்படித்தானே? சரி, சிறப்பு. இப்ப இத்தனை வகை விசா வந்து நமக்கு இருக்கு. அதை பார்த்து கவனமா வாங்க. இன்னும் ஏமாறாதீங்க.
அதான் ஆமா மக்கள் அதான் சொல்றாங்க. நல்லது நல்லது. ரெண்டா குடும்பம் வந்து வரவங்க வந்து அக்ரிமெண்டோட வாங்க எம்பேசிக்கு. அப்பதான் நாளைக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்காது. அக்ரிமெண்ட் இல்லாம வந்துடுறாங்க. புஷிங்ல போன அங்க போன சொன்னா மாட்டிக்குவாங்க. அக்ரிமெண்ட் எம்பேசி என்ன சொல்ல குவைத் நாட்டுக்கு சட்டத்துல என்ன உட்பட்டோ அது மாதிரி வாங்க. எம்பேசி முழுக்க சப்போர்ட் பண்றாங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அமைப்புக்காரங்களும் ஹெல்ப் பண்றோம். அது மாதிரி இருக்கு. விசிட்டிங் விசா இந்த 150 கேடி வர்றாங்கல்ல, அது வந்து இப்ப மாறல, எந்தெந்த விசா மாறும் அப்படின்னா ஒரே குழப்பமா இருக்கு. புதுசா இப்ப போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கானூனு, அப்படிங்களா? ஆமா ஆமா. அது கொஞ்சம் தெளிவுபடுத்திருங்களா மக்களுக்கு? நிறைய பேர் கால் பண்ணாங்க. அது சம்பந்தமா இந்த வீடியோ மெயின். இப்போ 150 கேடி கொடுத்தா விஷயத்துல வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது இது, சரிங்களா? அது யார் யாருக்கு பொருந்துன்னு சொன்னா, இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ நீங்க குடும்ப விசால இருக்கீங்க 22ல, இப்போ உங்க பிள்ளைய வந்து விஷயத்துல கொண்டாந்துட்டீங்க 18 வயசு கீழே, சரி, அவங்க கொண்டாந்தாலும் உங்க குடும்பத்துக்கு மாத்திக்கலாம். ஆனா 800 கேடி சம்பளம் இருக்கணும் உங்களுக்கு. 800 கேடி சம்பளம் இருந்தாதான் மாத்த முடியும். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி விசா சொன்ன பாத்தீங்களா, நம்பர் 2 அது லிஸ்ட்ல வந்திருப்பாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிராஜுவேட் இருக்கணும், டிகிரி இருக்கணும். டிகிரி இருந்தாதான் அந்த மினிஸ்ட்ரியில மாத்த முடியும். அந்த இதுல வந்து முதிர்ட்ட பெரிய மேனேஜர் இருப்பாங்க, அந்த எல்லாம் சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் அது மாத்த முடியும். சூழ்நிலை விஷயத்துல வந்திருப்பாங்க கம்பெனிகளுக்கு. அதுல வந்து அதுலயும் டிகிரி இருக்கணும். டிகிரி இல்லாம இப்ப நம்ம சுமார் லேபர் வரைக்கும் டெக்னீஷியன் வந்தோம் 200 கேடி 250 கேடிக்கு அப்படி இருந்தா டிகிரி இல்லாம மாத்த முடியாது. டிகிரி இருந்தாதான் முதிர்ட்டு அதே மாதிரி முதிர்ட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு இந்த இது மாத்த முடியும். இது இன்னொன்னு விஷயத்துல வந்தவங்களுக்கு 20 நம்பர் விசா, ஹவுஸ் மேடா நான் போய் சேர்ந்துக்கிறேன், டிரைவருக்கு சேர்ந்துக்கலாம். ஹவுஸ் மேடுக்கு வந்து 30 வயசு முடிஞ்சிருக்கணும். 30 வயசு முடிஞ்சிருந்தா 31 இருந்தாதான் அவங்களுக்கு ஹவுஸ் மேடாக்க மாத்திக்க முடியும். அதுக்கு பணம் 150 கேடி கட்ட தேவையில்லை. டிரைவருக்கு போயிட்டு 21 வயசு முடிஞ்சா வந்து டிரைவரை மாத்திக்கலாம். அது 20 நம்பர் விசா. பணம் கட்ட தேவையில்லை. அது கட்ட தேவையில்லை. ஆர்டிகல் 18க்கு டிகிரி இருந்தா மட்டும்தான் அது கட்ட முடியும். நம்ம அந்த இது 150 கேடி கட்டி நம்ம கம்பெனிக்கு, அது கம்பெனி விஷயத்துல வரணும். கம்பெனி விஷயத்துல வந்தா மட்டும் அந்த கம்பெனில மாத்திக்க முடியும். கம்பெனி விஷயத்துல வராம சும்மா நார்மலா வேற இதுல வந்து அப்படி வந்தா குடும்பத்துல வந்தா அப்படின்னா கம்பெனி எதுக்கு மாத்த முடியாது. இதுதான் இது இன்னும் அமலுக்கு வந்து யாரும் விசா எடுக்கல. இன்ன வரைக்கும் இதோட முடிவு இதுதான். யாரும் விசா எடுத்துக்கும் போது அதை விரிவா நம்ம அடுத்த வீடியோல நான் சொல்றேன் உங்களுக்கு. என்ன சிறப்பு. பல வருடங்களாக நம்மளுடைய குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மூலம் பல சேவைகள் செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. இது எந்த கட்டத்துல ஆரம்பிச்சது, சரிங்களா? இப்ப என்னென்ன சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குவைத் ஓட்டுநர் சேவை வந்து இப்போ வந்து 18வது வருஷம் நாங்க தொடங்க போறோம். 18வது நாங்க தொடங்க போறோம், சரிங்களா? இது வந்து எப்படின்னு சொன்னா வருஷம் எல்லா வருஷமும் பிளட் டொனேட் நாங்க பண்றோம். சரி. அது வருஷத்துக்கு பண்ணது இல்லாம யாரும் குவைத் நாட்டுல ரத்தம் தேவைப்பட்டா கூட எங்க நிர்வாகிகளோ இல்ல எங்க குரூப்ல எங்களுக்கு வந்து 21 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல 10,000 பேர் இருக்காங்க. எல்லாம் கலந்துருக்காங்க. டிரைவர்ல இருந்து படிச்சவங்க எல்லாமே அவங்க வந்து அதுல கலந்துருக்காங்க. யாருக்கும் எமர்ஜென்சி ரத்தம் தேவைன்னு சொன்னா நாங்க குரூப்ல போட்டு ரத்தம் ரெடி பண்ணி தரோம். ரத்த தானம் பண்றீங்க? ரத்தம் ரத்தம் ரெடி பண்ணி தரோம். இங்க மட்டும் ரத்தம் ரெடி பண்ணி தராம ஊர்லயும் நாங்க ரெடி பண்ணி தரோம். நம்ம தமிழ்நாட்டிலயும் நாங்க ரெடி பண்ணி தரோம். சிறப்பு. ரத்தம் கடை ரெடி பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம 10 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஊர்லயும் சரி, இந்தியாவும் சரி, ஸ்ரீலங்காவும் சரி, மருத்துவ உதவி, படிப்பு உதவி, மருத்துவ உதவி அது மாதிரி நாங்க பண்ணி தரோம். எங்க நிர்வாகத்துல சேலரி போட்டு பெரிய யார்ட்டையும் வசூல் பண்ண மாட்டோம். எங்க நிர்வாகிகள் 30 நிர்வாகிகள் கொண்டு இருக்காங்க. அந்த நிர்வாகத்துல அவங்கள்ட்ட சம்பளம் எவ்வளவு இருக்கோ அதுல வச்சு நாங்க வந்து ஸ்ரீலங்கா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எங்களால முடிஞ்ச உதவி நாங்க பண்ணிட்டு கொண்டு இருக்கோம். சரி. நம்ம ஸ்ரீலங்கா மக்களுக்கும் செய்யறோம், இந்தியா மக்களுக்கும் செஞ்சிருக்கோம். நிறைய ஆதாரத்தோட வீடியோ எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சிறப்பு. அதுக்கப்புறம் வருஷம் மருத்துவ முகாம் செய்யறோம். வருஷம் மருத்துவ முகாம் ரொம்ப சிறப்பு. ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்றோம். அதுல கடந்த ஆண்டுக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே நம்ம பண்ணிருக்கோம். ஒரு வாரம் சாலி மேல வச்சிருந்தேன், அடுத்த வாரம் ஃபாயில்ல வச்சிருந்தேன். ஏன் அந்த மெடிக்கல் கேம்ப் எடுத்துன்னு சொன்னா, குவைத் வீட்டுல மக்கள் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கும், ஒரு வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்காது. ஆமா. அப்ப ஒரே ஒரு வச்சா பயனடைய மாட்டாங்க மக்கள். நம்ம பண்ற சேவை இறைவனுக்கு பொறுத்தா நம்ம செய்யறோம். மக்கள் பயனடையணும். அந்த பயனடைறதுக்காண்டி என்ன பண்ணோம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த குவைத் வீட்டுல லீவு தருவாங்க. இன்னொரு 15 நாளைக்கு அடுத்த லீவு தரும்போது ஒருத்தங்க சால்வியால நீங்க அந்த பயனடைஞ்சிக்கலாம். இங்க லீவு கிடைக்காதவங்க ஃபாயில்ல பயனடைஞ்சிக்கலாம். அது மக்களுக்காண்டி அது பண்றோம். சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம சேவைகள்ல இங்க இறந்து போறாங்கல்ல, இங்க இறந்து போறவங்களை வந்து இங்க அடக்கம் பண்ண சொல்றாங்க. ஊர்ல நாங்க கேட்போம், அவங்க இறந்து போறோம் இங்க ஊருக்கு அனுப்பணுமா இல்ல இங்க அடக்கம் பண்ணுமா? சில பேர் வந்து இங்க அடக்கம் பண்ணிடுன்னு சொல்லிடுவாங்க. சில பேர்த்த வந்து ஊருக்கு அனுப்பிச்சிருவோம். அது மட்டும் இல்லாம சில இந்த அரபி வீட்டுல இருக்கும்போது சில அரபிகள் நல்லவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கே அடக்கம் சொல்லினா அந்த காசு மாசம் அவங்களுக்கு அந்த சம்பளம் ஊருக்கு அமைச்சிருக்காங்க, இங்க வசூல் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த அடக்கம் பண்ற வேலையை நம்ம செய்யறோம். ஊருக்கு அனுப்புறது நம்ம அந்த சேவையில செய்றீங்க. 18 வருஷமா நம்ம இதுதான் நம்ம மக்களுக்காண்டி நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வீர விளையாட்டு கபடி போட்டி ஜனவரி மாசத்துல வரும்போது நாங்க கபடி போட்டி வீர விளையாட்டு நாங்க நடத்துறோம். தமிழக
தமிழ் பாரம்பரிய விளையாட்டு வந்து கபடி போட்டி நடத்துறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் இப்தார் நிகழ்ச்சி நடத்துறோம். இப்தார் நிகழ்ச்சி. சரி சரி. போன வருஷம் தான் நடத்த முடியாம போச்சு, ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தனால போன வருஷம் நடத்தல. தொடர்ந்து எல்லா வருஷமும் நாங்க இப்தார் நிகழ்ச்சி நடத்திட்டு நிகழ்ச்சி மிக சிறப்பா ஊர்ல இருந்து தாயத்துல இருந்து ஜாமான் எல்லாம் கொண்டு வரோம் நம்ம. சரி 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 சரி. அப்புறம் லாஸ்ட் இயர் பெரிய நிகழ்ச்சி நம்ம வந்து முப்பெருவிழா நடத்தணும். அதுல சரி சரி அவங்க சமூக ஆர்வலர் மும்தாஜ், சகோதரி மும்தாஜ் அவங்க வந்திருந்தாங்க. ஒரு 19 பேர்த்த ஊர்ல இருந்து நம்ம இங்க கொண்டு வந்தோம். நம்ம 19 பேர் ஊர்ல இருந்து விசா கொடுத்து எல்லாம் கொடுத்து நம்ம கொண்டு வந்தோம். இதுக்கு வந்து இன்ஷால்லா கோயத்தில் இல்லாண்டதுக்கும் வலையோட வல்ல அன்பு ஹைதரன் இருக்காங்களே, அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. மீத சில தொழிலதிபர்களும் ஸ்பான்சர் பண்ணாங்க. நம்ம இன்ஷால்லா அவங்க 19 ரூபாய்க்கு வந்து பெரிய ஒரு நல்ல கூட்டம் நல்ல நீங்களும் இப்போ வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் நிக்கவே இடம் இல்லாமன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கூட்டம் நல்லா இருந்துச்சு. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம இங்க குவைத் நாட்டுல நடக்கும் போது இப்ப குவைத் முதலாளி வீட்டுல பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன். சரி, நாங்க பேசி சரி பண்ணி எம்பேசி மூலியமா சில பேருக்கு அடிக்கிறாங்க, கொள்றாங்க, சம்பளம் தரல, சாப்பாடு தரலங்கும் போது எம்பேசி மூலியமா பேசி சட்ட நடவடிக்கைப்படி அவங்களுக்குள்ள உதவி பண்ணி தரோம். இது பணிப்பெண்ணு இந்த ஓட்டுநர் உங்களுக்கு இல்ல என்ன இப்ப சப்போஸ் அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, அது வசதி இல்ல, போய் சம்பளம் தரலங்கும் போது நாங்க நேரம் நீங்க எம்பேசியில வந்து மேக்ஸிமம் 99% வந்து அவங்களை வந்து கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பாங்க பணம் கொடுத்து. 99% என்ன பண்ணுவேன், அவங்களை ஒரு நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை விசாரிப்பேன், அந்த வீடு நல்ல வீடா இல்ல இவங்களா இது பண்றாங்களா. ஏன்னா குவைத் நாட்டுக்கு புதுசா வந்தவங்களுக்கு ஆர்வத்துல யாருக்கும் பிடிக்காம இருக்கும். எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் சரி, நானே பட்டேன். நானே வந்து புதுசுல எனக்கு எப்படா ஊருக்கு மேல மாடியில இருந்து கீழே எல்லாம் குதிக்க போயிட்டேன். ஊருக்கு எங்க அண்ணன் அது சரி, எங்க அண்ணன் முபாரக் அந்த விசா எனக்கு எடுத்தாப்புல, எனக்கு முடியாது நான் போறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் ஊருக்கு அனுப்பிச்சதுனால நம்ம எங்க இருக்கணும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லா புகழும் அனைத்தும் அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கும் பிடிக்கல. அப்புறம் 3 மாசம் போச்சு. நானும் குவைத் வீட்டுக்கு தான் வந்தேன், டிரைவரா வந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பக்கத்து வீட்டு பெரிய முதிர் இருந்தாங்க, நல்ல பழக்கம். அப்புறம் நான் பிசிஏ படிச்சிருக்கேன். அப்ப அவங்க வந்து கம்பெனி இருந்துச்சு, அதுல வந்து சூழ மாத்தி அந்த கம்பெனி இன்சார்ஜா இருந்து அப்புறம் இருந்து அப்படிதான் நம்ம வந்து என்ன இது அப்படின்ட்டு. சரிங்களா? எனக்கும் பிடிக்காம அப்ப சில பேர் வந்தவங்க எல்லாம் பிடிக்காம இருப்பாங்க, அழுவாங்க, சாப்பாடு தரல. குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன், எல்லாமே அமைஞ்சிடாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லாமே அமைஞ்சிச்சுன்னா அது வேலைக்கு ஆகாது. ஒரு வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஊர் இந்தியன் சாப்பாடு வேற, இங்க குவைத் சாப்பாடு வேற. உண்மைதான். குவைத் வீட்டுல போயிட்டு எனக்கு தமிழ்நாடு சாப்பாடு கேட்டாங்க, தமிழ்நாடு சாப்பாடு கொடுப்பாங்களா? முடியாது. அந்த இடத்துல வந்து ஒரு ஹவுஸ் ஸ்ரீலங்காக்காரங்களோ நம்ம தமிழ்காரங்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சமைச்சு கொடுப்பாங்க. இப்ப பிலிப்பின் நாட்டுக்காரங்க கொடுத்து எனக்கு நீங்க சாம்பார் ரசம் வை, மோர் வைன்னு சொன்னா கொடுப்பாங்களா? முடியாது. கொடுக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் எப்படின்னு சொன்னா நம்ம அனுசரிச்சு தான் போகணும். நம்ம இதுக்கு ஒரு பொருளாதார இங்க வந்திருக்கோம். நம்ம எல்லாமே எதிர்பார்த்து நம்ம வரல. ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு பெற முடியும். நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம கொண்டாடி பிள்ளைங்களுக்காண்டி தான் நம்ம இங்க வந்து கஷ்டப்படுறோம். இப்ப இங்க சம்பாதிக்க சம்பளம் வந்து ஊர்ல சம்பாதிக்க முடியாது. அதனால வந்து நான் 99% விசாரிப்பேன். சம்பளம் கொடுக்கல, போட்டு நீ அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க போது முடியாத பட்சத்தை எம்பேசி மூலியமா சட்ட நடைபெறுது. குவைத் நாடு உட்பட்டு நிச்சயமா நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு குவைத் பெரிய பெரிய ஆள்லாம் நமக்கு தெரியும். அவங்க வச்சு பிரச்சனை கிளியர் பண்ணணும் நானு. சரி இல்ல ஊருக்கு தான் இவர் போய் ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்ன போது நம்ம வந்து எம்பசி உட்பட்டாகும். ஏன்னா எம்பசி அமைப்புகளுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. சட்ட நடவடிக்கை என்னவோ அந்த நடவடிக்கைப்படி தான் நம்ம அனுப்புவோம். போயிட்டு இது மாதிரி பண்ணி நிறைய பேர்த்தையும் இது பண்ணிருக்கோம். இங்க சட்டத்திட்டத்துக்கு அடிப்படையில் ஆமா அப்படிதான் பண்ணுவோம். குவைத் சட்டத்திட்டத்துக்கு அடிப்படை தான் நம்ம பண்றது. இது மாதிரி நம்ம பண்றோம். அப்புறம் இந்த பொது மன்னிப்பு காலத்துல வந்து பாஸ்போர்ட் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். பொது மன்னிப்புல யாராவது விசா இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். கொரோனா காலத்துல சாப்பாடு வசதி, ரூம் வசதி இல்லாம அதுக்காண்டி பண்ணிருக்கோம். இப்ப ஜெலிப்ல சம்பவம் நடந்துச்சு. இப்ப ஆமா 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 அப்ப கூட நான் எம்பசில இன்ஃபார்ம் பண்ணேன் போன மாசம். ஆமா என்ன இன்ஃபார்ம் பண்ணேன், ஒரு 25 பேர் வந்து இங்க தங்கலாம், இந்த காசு சேர்த்து வேணா சாப்பாடு வச்சு நான் பண்ணி தரேன். சப்போஸ் தெரிஞ்சவங்க இருக்கணும். இங்க வந்து கம்பெனி பிளாட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம மனித நேயம் இந்த இடத்துல இருக்கணும். குவைத்தில் அடிக்கிற வெயில் என்ன இது சொல்லி, ஏன்னா இப்ப ரூம்லயே வந்து ஏசி போட்டு சில பேர்ல உட்கார ஏசி இருக்க முடியாது. ஏசி போட தான் உட்கார முடியும். அந்த நேரத்துல தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படும் போது அந்த வழி வேதனை நமக்கு தெரியும். அப்பயும் நான் சொல்லியிருந்தேன், நான் தங்கறது ஏற்பாடு பண்றேன் என்ன இதுன்னு சொல்லி எம்பசி தெரியப்படுத்திருக்கோம். மக்களுக்காண்டி எப்பயுமே குவைத் ஓட்டுன சமயம் எப்பயுமே முன்னிருக்கும் எப்பயுமே. சரிங்களா? அந்த மாதிரி பண்றோம். இப்ப வரக்கூடிய காலங்களில் வந்து நவம்பர் 13ஆம் தேதி பெரிய மெடிக்கல் கேம்ப் நடத்துறோம். பெரிய மெடிக்கல் கேம்ப் நவம்பர் 13. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வந்து பெரிய ஒரு 18ஆம் ஆண்டு துவக்க விழாவை நலத்திட்ட உதவி நம்ம பண்றோம். சரி 20ஆம் தேதி நவம்பர் 20. இதுல வந்து ஊர்ல இருந்து தாயத்துல இருந்து இப்ப இருக்க தமிழ்நாடு அரசுல உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க நேர வருகை இருக்காங்க. சில அனைவரும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு உதவி இருந்தாலும் குவைத் தமிழ் ஓட்டுநர் சமயத்தை குரூப்ல இணைஞ்சுக்கோங்க. என்னோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் சொல்றோம். அதுல வந்து உங்களுக்கு எதா இருந்தாலும் எனக்கு தெரியப்படுது. என்னோட நம்பர் 98 50 84 12 98508412. சிறப்பு அருமையா உங்களுடைய தகவலையும் சொல்லிட்டு உங்களுடைய தொடர்பையும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்னா
சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு உதவி செய்ய குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து விசா பாஸ்போர்ட் இல்லாம நிறைய எடுத்து கொடுத்தேன் அப்படி சொன்னீங்க. இந்த கானூன் டயத்துல எதனால அந்த வெளியெல்லாம் ஓடியாந்துடுறாங்க? முடியாத எப்படின்னு சொன்னா நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. இப்ப சில பேர் வந்து வீடு சரியில்லை அப்படி சொல்லி ஓடியாந்து பாஞ்சிடறாங்க வெளி வேலையில. இங்க வந்து சம்பளம் 80 கடி சில பேர் ஐடியா கொடுப்பாங்க வெளியே வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே ஓடியாந்துருது. வெளியே வர்றது அவங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி ஊருக்கு போகணும், அவங்க ஒரு நல்லது கெட்டதுன்னா கூட ஊருக்கு போக முடியாது. கஃபீல் வந்து கேஷ் கொடுத்துட்டான்னு சொன்னா ஃபிங்கர்ல தான் போக முடியும். அதே மாதிரி இங்க ஒரு வாட்டி ஃபிங்கர் வச்சுட்டான்னு சொன்னா திருப்பி குவைத் பக்கம் வர முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க 5 வருஷத்துல வரலாம்னு சொல்றாங்க, 10 வருஷத்துல வரலாங்க. அதெல்லாம் பொய் கதை, யாரையுமே நம்பாதீங்க. ஒரு வாட்டி ஃபிங்கர் வச்சா அது முடிஞ்சு போச்சு. முன்னாடி இருந்துச்சுதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் வரலாம்னு சொல்லி, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் அந்த காரணம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட நம்ம ஷேக் ஒரு மிசால் அவர் வந்து சிறப்பான ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்தியா மக்களுக்கு சரி எல்லா மக்களுக்கும் நல்லபடியா உதவுறாங்க. ஒரு ஆட்சி இன்னும் நல்லபடியா வளர்றதுக்கு எல்லாம் இறைவனை நம்ம பிரார்த்தனை செய்யறோம். நம்ம எது மாதிரி சிக்கல்னு வரும் வீட்டுல? இப்ப வீடு சரியில்லைன்னு சொல்றாங்க, அது மாதிரி என்ன பிரச்சனை வரும் வீட்டுல? நிறைய பேர் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன்கிட்ட சொல்லியிருக்கேன் பிரச்சனை. நிறைய பேர் சம்பளம் கொடுக்கல, சாப்பாடு சரியில்லை, வேலை அதிகம். எத்தனை மணி நேரம் வேலை இருக்கும்? காலைல 6 மணிக்கு போனா நைட் 2 மணி வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுல சில பேர் உண்மையும் சொல்றவங்க இருக்காங்க, இவங்க சொல்றவங்க நம்ம யாரையும் நம்ப முடியாது. ஆனா நல்ல வீடு இருக்கு, தூங்குறதுக்கு ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க, ஊருக்கு போன காசும் கொடுக்குறாங்க. நான் இப்ப நேத்து சொல்ல போனா நேற்று ஒரு 60 மாதிரி இறந்துட்டாப்புல மாரடைப்புல. அது ஓட்டுநர் சமூகம் அடக்கம் பண்ணது எங்க சுபான் இதுல அடக்கம் பண்ணோம். அடக்கம் பண்ணது பணியாச்சு. அங்க வந்துட்டு ஒரு அரபி வந்து என்ன பண்ணாரு, இந்த இறந்தவரோட ஃபேமிலியோட நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப நம்ம வந்து என்ன சொன்னா அவங்களோட பையன் நம்பர் கொடுத்தோம். சரி, ஏதோ அவங்க பணம் கொடுக்கறதுக்கு. ஏன்னா தேவை ஒருத்தர் அந்த கஃபீல் கூட முதலாளி கூட இல்ல வேற ஒருத்தர் வந்து நல்லவங்களும் இருக்காங்க. இப்ப எடுத்துக்கிட்ட 5 வரல ஒன்னாவா இருக்கு, எல்லாம் தனித்தனியா தான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்க முடியாது. நம்ம ஒரு கஷ்டத்துக்காண்டி வந்தோம், சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நம்ம எடுத்து வந்தோடனே வந்து எனக்கு அடுத்தது இன்னைக்கு நான் எத்தனை கடி சம்பளத்துக்கு வந்தேன் தெரியுங்களா? 35 கடிக்கு நான் சம்பளத்துக்கு வந்தேன். நீங்க வரையில ஆரம்பத்தில் 35 கடி சம்பளத்துக்கு வந்தேன். சரி, இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்ச சம்பளம் 100 கடிக்கு கீழே இல்ல, 100 கடி தான் மினிமம் வந்து இருக்காங்க. இப்போ வந்தோடனே 100 கடி கிடைக்குது, வந்தோடனே 300 கடி கொடுன்னு சொன்னா அது முடியுமா? முடியாது. சில அனுபவம் வேணும், வீட்டை புரிஞ்சுக்கணும், எல்லாமே சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால பொறுமையா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே எல்லாமே நல்லது நடக்கு. நல்லது. அது மாதிரி எப்போ இது மாதிரி சிக்கல் இருக்கு. நிறைய பேர் தேவையில்லாம வெளியில வந்துடுறாங்க. என்ன தேவையில்லாம சில வீடுகளும் பிரச்சனைகள் இருக்கு, நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொரு நம்ம ஒரு வெயிட்டை தூக்க முடியாது, நம்ம வெயிட்டை தூக்க முடியும். உண்மைதான். நம்ம அந்த வெயிட்டுக்கு பாரம் தூக்க சொன்னா நம்மளால தூக்க முடியுமா? முடியாது. அந்த வேலை கொடுத்து அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்ப அவங்களுக்கு என்ன இப்படி வந்து மாட்டிட்டோமே, கஷ்டப்பட்டோமே, சரி நம்ம வெளியே போயிட்டு நம்ம ஊர்ல இவ்வளவு கடன் பட்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாதா விசாவே ஒரு 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிட்டாங்க. ஊர்ல போய் என்ன பண்ணுவாங்க? கடன்காரன் என்ன பண்ணுவான்? கடன் கேட்பான்ல, சரி நீ வந்துட்டு என் கடன் எப்ப தருவ அப்படின்ட்டு குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவோம், சூசைட் பண்ற நிலைமைகளும் சில பேர் சொல்லி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. கடன்ல மாட்டி நிறைய பேர்ல தான் இருக்கு. தயவுசெய்து இந்த உயிர் வந்து இறைவன் கொடுத்த உயிர், இறைவன் எப்ப இருக்கணும்னு தெரியும். நம்ம பண கஷ்டத்துக்காண்டி நம்ம உயிரை வந்து நம்மள மாற்றிக்க கூடாது. அதே மாதிரி காதல் தொழிலே மாற்றிருக்காங்க நிறைய பேர், நம்ம எடுத்து அமைச்சிருக்கோம். நம்ம அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க சொல்றோம். குவைத் ஓட்டுநர் 18 வருஷமா நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, இப்ப குவைத்ல இப்ப ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. டிரைவர் மேல தப்பு இல்லாம இருக்கணும், ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாது. ஆக்சிடென்ட்ல போய் இறந்துட்டான்னு சொன்னா இயற்கை மரணத்து கிடையாது. ஆக்சிடென்ட் ஆனது இது மாதிரி ஃபயர் ஆயிட்டாங்க, மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி வண்டியில போயிட்டு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க, வண்டியில போயிருக்கணும். அவங்களுக்கு என்ன பண்றோம், இந்த நாட்டுல வந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த குடும்பத்தாருக்கு நாங்க வந்து பிளட் மணி. சரி. இப்ப போன வாரம் கூட நாங்க ஒரு கரியர் அவருக்கு வாங்கி கொடுத்தோம். அது வந்து நம்ம அந்த வியூல நாங்க வச்சிருக்கோம். நம்ம ப்ரோக்ராம்ல வந்து நாங்க அது போடுவோம். நம்ம என்ன யார் யாருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்ப நம்ம போட்டோம்னா வீடியோ இன்னும் லென்த்தா போயிடும். சரிங்களா, மக்கள் பார்க்கணும். சரிங்களா, அதனால அந்த வீடியோ அந்த பிளட் மணி நாங்க பண்றோம். மக்களுக்காண்டி அந்த உதவி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான ஒரு பதிலை சொல்லியிருக்கீங்க. இந்த சிறப்பு நீங்க உங்களுக்கு ஏதாவது விசா சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும், மற்றபடி உங்களுடைய வேலை பார்க்குற ஒவ்வொரு நிறுவனங்கள், வீட்டு வேலை, இதுல ஏதாவது ஒரு சிக்கலா இருந்தாலும் உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க கண்டிப்பா நம்மளுடைய குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ளுங்க. அவரோட தொடர்பு எண்ணும் நான் அந்த டிஸ்பிளேல கொடுக்குறேன். அந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம், மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த காணொலியில நீங்க மக்களுக்கு சிறப்பான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.